ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். விந்தன தானத்தால பிறந்த ஒரு பொண்ணு தன் தந்தையை தேடி போறாங்க. அங்க கிடைச்ச அதிர்ச்சியான தகவல் அவங்களுக்கு உச்சந்தலையை உழுக்கிற மாதிரி இருக்கு. ஈவேலுக்கு அப்போ 16 வயசு. அவங்க விந்து தானத்தின் மூலம் பிறந்தது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க அம்மாவே இருக்க முடியல, தன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவங்க தேடுறாங்க. இப்ப தந்தையை தேடி போறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் தந்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க தந்தையை எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் தான் இவங்களோட அப்பான்னு தெரியுது. அவரும் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தையும் அவங்க தந்தையே செஞ்சு முடிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு மருத்துவ பிரச்சனை வருது. அது எதனால் வருதுன்னு அவங்களே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அதிர்ச்சியான திகிலான சம்பவம் வெளியே வருது. சரி, என்ன நடந்துன்னு பார்ப்போம். அதாவது ஈவேலிக்கு 16 வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மாவுக்கு மெயில் வந்துட்டே இருக்கு. இதுவரையிலேயே அவங்களோட மெயில் ஓபன் பண்ணி பார்த்ததில்ல. ஆனா அன்னைக்கு எதாச்சியா அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, முக்கியமா ஈவேலியை பத்தி நிறைய மெசேஜ் வந்திருக்கு, நிறைய மெயில் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்து ஓபன் பண்றாங்க. ஈவேலி பிறந்த தேதி, பிறந்த நாள் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்சவங்க என்னதான் இது பிரச்சனை அப்படின்னு சந்தேகம் வராங்க. இந்த நேரத்தில் தான் இமெயில் இடத்துல செக் பண்றாங்க. அது வேற இல்ல, கலிபோர்னியா கிரேயோ பேங்க் அப்படின்ற இடத்துல இருந்தா அங்க வந்திருக்கு. இப்ப அந்த பேங்க் போறாங்க, கிரேயோ பேங்க் போறாங்க. அது ஒரு செயற்கருவூட்டல் மையம் அப்படின்னு தெரிய வருது. இதனால பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சிடறாங்க. ஆக நம்மளும் செயற்கருவூட்டல் மூலமா வேற யார்ட்டையோ விந்து தானத்தை வாங்கி நம்ம கருவுற்றிருக்கோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. இதோட நிக்கல, அவங்க தனது தந்தையை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. 18 வயசுல தேடுதல் தீவிரமாவது. 1980 அவங்களுடைய அம்மா வயிற்றுல ஈவேலி இருந்திருக்காங்க. அப்போதைக்கு யாரு விந்து தானம் செஞ்சாங்க, யார் மூலமா பெற்றாங்க, என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவங்களுக்கு தனது அப்பா கண்டுபிடிச்சாவன்ற ஒரு வெறியோட வந்திருக்காங்க. இப்பதான் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல அந்த கிராமம் மிகப்பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல போய் யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கிரே பேங்க்லயே போய் கேட்போம் அப்படின்னு அந்த கிரே பேங்க்லயே போய் அங்க போய் கேட்கறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த ரகசியத்தை நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். அதாவது விந்துதானம் செஞ்சவருடைய குணம், அவருடைய உடல், அவருடைய வலிமை எல்லாமே தெரியப்படுத்துவோம். ஆனா அவருடைய பெயரை தெரியப்படுத்த மாட்டோம். இது எங்களுடைய சட்டம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதனால பயங்கரமா குழப்பம் அடைஞ்சிடறாங்க. ஒரு வருஷம் தொடர்ந்து அவங்க தனது தந்தையோட நம்பர் தெரிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. 106 நம்பர் கொண்ட ஒருத்தர் தான் உங்க அம்மாவுக்கு விந்துதானம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 106 நம்பர் கொண்ட இந்த நபர் யாரு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேடும்போது தான் அவருடைய பேரு ஸ்டீவ் அப்படின்னு தெரியுது. இப்ப அவருக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. மெயிலுக்கு அனுப்பினோடனே அவரு ரிப்ளை பண்றாரு. இப்ப அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் விந்துதானம் கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப அவங்களுக்கு இவரு தான் அப்பான்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுது. ஒரு ஃப்ரெண்ட்லியா ரொம்பவே பாசமா அவரும் தன்னுடைய மகளா பாவிக்கிறாரு. இப்ப சந்திச்சுக்கிறாங்க. எல்லாமே சரியா நடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஈவேலிக்கு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்தையும் அவங்க அப்பாவே ஏத்து நடத்தி வைக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே 7 வயசா இருக்கும் போதே அவங்க வளர்த்தாங்க பத்தியா அவருடைய தந்தை டக்குன்ற அவருடைய தந்தை பேரு. அவர் இறந்துறாரு. இறந்த பிறகுதான் தனியாவே அவங்க அம்மா கூட வளர்றாங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடியுது. இதையும் அவங்க அப்பா ஸ்டீவ் நடத்தி வைக்கிறாரு. இந்த இடத்துல தான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு வருஷம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இப்ப அந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, அந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப உடல்நலம் சரியில்லாம போயிட்டு இருக்கு. மருத்துவ ரீதியா பிரச்சனை வந்துட்டே இருக்கு அடிக்கடி. இது என்ன காரணம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது தான் அவங்க ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு விவரத்தை சொல்றாங்க. அதாவது இது உங்களுடைய பரம்பரையா வர ஒரு மரபியல் நோய் அப்படின்னு சொல்றாங்க. மரபியல் நோய்னா ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே எங்களுக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது. எங்களுடைய அப்பாவோட குடும்பத்தில், அதாவது ஸ்டீவோடைய வம்சத்திலும் இது கிடையாது, எங்களுடைய அம்மாவுடைய வம்சத்திலும் இது கிடையாது, எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, அவங்க குழந்தையோட பேர் ஹட்டன். அந்த ஹட்டனுடைய டிஎன்ஏ எடுத்து அவங்க அப்பா ஸ்டீவோட டிஎன்ஏ செக் பண்றாங்க. இந்த இடத்துல தான் டிஎன்ஏ ஒத்து போகல. இதனால பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஸ்டீவ் தான் இந்த கொடுத்தாருன்னு நினைச்சிருந்தோம். ஆனா இந்த டிஎன்ஏ ஒத்து போகலையே, அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சிடறாங்க. இப்ப அந்த டிஎன்ஏயோட இன்னும் 2-3 பேரோட ஒத்து போகுது. அதாவது வேற நபர்களோட ஒத்து போகுது. அந்த டிஎன்ஏ எடுத்து பாக்குறாங்க. இப்பதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த மத்த 2-3 டிஎன்ஏ ஒத்து போகுதுல, இவங்க உன்னுடைய சகோதரரா இருக்க கூடாது அப்படி சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு யோசனை வருது. ஓகே, இவங்க கூட இருந்திருக்கலான்ட்டு இப்ப மத்த 2-3 பேரோட இந்த டிஎன்ஏ ஒத்து போச்சுல, அவங்களுடைய போன் நம்பர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட போறாங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும் போது அவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்க கேட்கும் போது இருக்கலாம், கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்த அதே நபர் உங்களுடைய அம்மாவுக்கும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு நிலநடுக்கமே வந்த மாதிரி ஆயிடுச்சு. கைகள்லாம் பயங்கரமா அதிர்ந்து போகுது. ஏற்கனவே அவங்க அம்மா கருதரிச்சாங்கல்ல, அந்த மருத்துவமனையிலே டாக்டரா இருந்த ஒருத்தரோட டாக்டருடைய டிஎன்ஏ தான் அவங்களுடையது. இதனால அதிர்ச்சி செஞ்சாங்க. டாக்டரோட பேரு கிம் மேக்மோரி. அந்த டாக்டர் ஏதோ பயங்கரமா தப்பு பண்ணிருக்காரு, இவர் தான் நம்முடைய உண்மையான தந்தை அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்ப அவர் மேல பயங்கரமா வெறுப்பாயிடுறாங்க. அவர் தந்தையை ஏத்துக்கிற தன்மையே அவங்களுக்கு இல்ல. இப்ப என்னதான் நடந்திருக்கும் அப்படின்றத மாதிரி யூகிக்கிறாங்க. யூகிச்சு பார்க்கும்போது தான் ஏதோ
இந்த விந்தனுக்கு பதிலா இவருடைய 106 விந்தனுக்கு பதிலா அவங்களுடைய விந்தனை வந்து ஏதோ மாத்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து அவங்களுடைய அப்பா இருக்கார்ல ஸ்டீவ், அவரும் இவங்களும் சேர்ந்தே தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அவங்க அப்பாவும் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இதனால வந்து அவங்களுடைய நட்பு வந்து பிரிஞ்சிருமா அப்படின்னு அவங்க வந்து பயந்துருந்தாங்க. ஆனா மேலும் மேலும் வந்து பயங்கரமா வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இது ஒரு மர்மமாவே இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவங்க கூட வந்து இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த நியூஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ஓகே, எப்படி இருந்தாலும் ஒரு நேரத்தில் இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவட்டையும் வந்து இதை பத்தி சொல்றாங்க. இப்போ அவங்க அம்மாவட்ட சொல்லும் போது அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படி ஒரு நியூஸ் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் உண்மையும் கூட, இப்படி வந்து அந்த டாக்டர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஈவேலின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இது நடந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனாலும் இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட அவங்க வந்து காமிக்கிறாங்க. அவங்களும் வந்து அதிர்ச்சியில உட்காந்து போறாங்க. இப்ப ஏதோ நடந்துருச்சு, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ இவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமா வந்துட்டாரு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டருக்கே நேரடியா வந்து ஹலோ டாக்டர் அப்படின்னு அந்த நம்பர் வாங்கி இவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, ஆம் இருக்கலாம், அதாவது இந்த மாதிரி விந்தனை வந்து நான் மாற்றி வைக்கிறது உண்டு, நிறைய பேர் விந்தனை கொடுக்குறாங்க, தானம் செய்கிறாங்க, அங்கே வந்து விந்தனை சரியில்லை அப்படிங்கும் போது நாங்கள் வந்து தானம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஈவேலி வந்து பயங்கர கோபமாக வந்து உடல்நலம், மனநலம், ஆரோக்கியம் இதெல்லாம் செக் பண்ணி தானே வந்து இப்படிப்பட்ட நபருடைய விந்தனை தான் எனக்கு வேணும்னு எங்கள் அம்மா வந்து தேர்ந்தெடுத்தாங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அப்போதைக்கு அவருடைய விந்தனம் சரியில்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் தான் வந்து என்னுடைய விந்தனை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது. அது மாதிரி நான் நிறைய பேத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். சரியில்லாத சூழ்நிலையில் நான் நிறைய பேத்துக்கு வந்து பயன்படுத்தினேன். ஆனால் உங்கள் அம்மா கண்டிப்பாக எனக்கு எப்படியோ எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு புடியாத்தில் மட்டும் அவங்க இருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி செயலை வந்து செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாரு. இப்போ பயங்கரமாக வந்து உறைஞ்சி போயிட்டாங்க. ஓகே, எப்படியோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து வந்துருச்சு. ஆனால் மரபியல் ரீதியாக அவங்களுடைய பையனும் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சவங்க இது சட்ட ரீதியாக வந்து இதை எப்படி இருந்தாலும் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து அப்போதைக்கு சட்டம் வந்து செயல்படலாம். இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. அதாவது இதை வந்து பெரிய ஒரு பிழையாக வந்து எடுக்காமல் அரசாங்கம் வந்து விட்டுருது. ஆனால் இதையும் மீறி இவங்க வந்து பெரிய போராட்டத்தை வந்து எடுக்கிறாங்க. இப்போ தான் இப்படி ஒரு, அதாவது செயற்கை கருவூட்டல் மூலமாக பண்ணுறவங்க அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து சரியாக யாரும் மாற்றாமல், சரியாக யாரையும் வந்து ஏமாற்றாமல் கரெக்டாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய சட்டம் என்னென்னா 2 பேருடைய, அதாவது விந்து பெற்றுக்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அவருடைய பேர், அவருடைய வந்து யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே வந்து விந்துன்னு வந்து வாங்கலாம். ஆனால் விந்து தானம் கொடுக்குறவங்க அந்த வங்கி இருக்காங்க, கிரே பேங்க் மாதிரி வங்கி, அந்த விந்து தான வங்கிகள் வந்து யாருமே வந்து அவங்களுடைய ரகசியத்தை வந்து வெளியிட மாட்டாங்க. இவங்க தான் இவங்க, அதாவது அவங்களுடைய குணம், தகுதி, அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து பதிவு வந்து பண்ணுவாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களுடைய வந்து தான் வந்து இது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த நபர் யாரு, இவருடைய ஃபோன் நம்பர் என்ன, இவர் எங்க வசிக்கிறார் அப்படின்ற எந்த ஒரு விவரமும் வந்து இருக்காது. இப்படிதான் வந்து அவங்களுடைய சட்டம் வந்து இருக்குது. ஆனா நம்ம இவங்க 2 பேரும் வந்து விந்து பெற்றுக்கொள்றது வந்து இந்த நபரோட தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற சட்டம் வந்து இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு பெரிய ஒரு விபத்தை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதால இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. இது வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாரிசுக்கு, பரம்பரைக்கே பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போறாங்க. இப்போ கோர்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க விசாரணை பண்றாங்க. விசாரிச்சுட்டு இதை வந்து திருப்ப அப்படியே இப்படி ஒரு சட்டத்தை வந்து ஏற்றி இதுக்கு மேல யாரும் இந்த மாதிரி தவறு வந்து செய்யக்கூடாது அப்படின்னு விந்துதானம் செய்யறவங்கள்ட்ட, செயற்கை மூலமா வந்து கருத வைக்கிறவங்கள்ட்ட இந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு பெரிய ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இப்பவும் இதோட தாக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது இது வந்து 1980 நடந்த கதை. 18-20 வருஷம் கழிச்சு இது வந்து விஸ்வரூபம் எடுத்து இந்த பிரச்சனை வந்து அங்கே பெருசாக வந்து போயிட்டு இருந்தது. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.